இந்த நாளிலும் வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31, 32 இந்த 2 வசனங்களையும் சேர்த்து வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு நிமிட கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உமது ஜனங்களை விடுதலையாக்குவீராக. உமது பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஆவியானவரே நீர் இந்த இடத்திலே கடந்து வருவீராக. ஆவியானவரே நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை விடுவிக்கும்படி உம்முடைய கரம் இந்த இடத்துல வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். வேதத்தில் நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். வேதமே சத்தியம். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய காரியங்களை பார்த்து வளர்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தியத்தை குறித்து அறிய வேண்டும் என்றால் வேறொரு பொய்யை குறித்து அறிய வேண்டும். வாசிங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆண்டவர் சத்தியத்தை குறித்து பேசுகிறார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். ஆனா சத்தியத்திற்கு நேரெதிராக ஒரு நபர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் பிசாசு, பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் 2 நபர்களை காண்பித்து கொடுக்கிறது. ஒன்று, இயேசு. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், நம்ம வாழ்க்கையை விடுதலையாக்கும். ஆனா பொய் நம்முடைய வாழ்க்கையை அடிமையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பிசாசு ஏவாளுக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி? நீங்க வேதத்தை வாசிக்கிற போது அவன் ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன? தேவன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? நிறைய வேளையில் ஆண்டவரை குறித்து பிசாசு கேள்விகளை எழுப்பினுகிறான். ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது அப்படின்னு கண்டார். ஜலத்தை ஆண்டவர் ஆகாய விரிவினின்று பிரித்தார். வேதம் சொல்லுகிறது, நல்லது என்று கண்டார். 2ஆம் நாள் ஆயிற்று. அதன் பிறகு பூமியில் உள்ள சகல விருட்சங்களையும் கனி தரும் விருட்சங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாம் நல்லது நல்லது, எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க.
நம்முடைய ஆண்டவர் நமக்காக சகலவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது நல்லது என்று நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எது நல்லது, எது படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், உங்க வாழ்க்கையில எது நல்லது என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக சிருஷ்டித்து விட்டுதான் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா 6வது நாளில தான் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறார். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்ட பின்பு கடைசியில ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தோட்டத்துல நீ சகல விருட்சங்களையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தையும் புசிக்கலாம், ஆனா ஒரே ஒரு கனி, நன்மை தீமை தருகிற கனியை மட்டும் புசிக்க கூடாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அதுல ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. நம்மளை ஆண்டவர் ஏதோ ஆண்டவருடைய விருப்பம் போல, நம்ம விருப்பம் மாதிரி எல்லாமே நல்லதா இருந்தா அங்க மனுஷனுக்கு சுயமாய் தெரிந்தெடுக்கிற உரிமை அங்க இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி படைக்கல. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆண்டவர் படைக்கல. ஏதோ ஆண்டவர் இயக்குகிறது போல நம்ம வாழ்றதுக்கு படைக்கல. ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் மனிதனை சுயமாய் தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனா அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனா பிசாசு, சர்ப்பம் ஏவாளுக்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? நிறைய வேளையில பிசாசு நம்மகிட்ட ஆண்டவரே கொஸ்டின் பண்ண வைக்கிற காரியம் இதுதான். சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லி இருந்தார் தோட்டத்தில் உள்ள ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா பிசாசு கேள்வி கேட்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இயேசு மறுரூப மலையில இயேசுவை முதலாவது சோதிக்கிற போது, நீங்க வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிற போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். ஆனா பிசாசு கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். நிறைய வேளையில நம்ம நினைக்கிறோம், பாருங்க 40 நாள் பசி. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இயேசு வேதம் சொல்லுகிறது ராத்திரி பகலா புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. இப்போ பிசாசு ஃபர்ஸ்ட் கேள்வி வைக்கிறான், ஒரு அற்புதம் செய்யும், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய வேளையில குறைவுகளின் மத்தியில அவன் இயேசுவிட்டே கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய பிள்ளையான ஏன் உனக்கு பசி? நீ தேவனுடைய பிள்ளையான ஏன் உனக்கு வியாதி? நீ தேவனுடைய பிள்ளையான ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? அல்லேலூயா. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இயேசு சொல்றாரு,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, எப்பா எனக்கு ஆகாரம் தான் இல்லை, ஆனால் என்னை வாழ வைக்கிற வார்த்தை, ஜீவ வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே பிசாசு அவரை தேவாலயத்துக்கு உச்சியில கொண்டு போய், உப்பரிகையில கொண்டு போய் இயேசுவை பார்த்து சொல்கிற, சரி வார்த்தை தானே, சரி வார்த்தை தானே உன்னை வாழ வைக்கும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த உப்பரிகையிலிருந்து கீழே குதி. நீ கீழே குதிச்சேன்னு சொன்னா சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிறதே, நீர் தாழ குதியும், தேவனுடைய பிள்ளைகளை தாங்கும்படி தேவ தூதர்களை கட்டளையிடுவார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொல்லுகிறார், தேவனை, வேதம் என்ன சொல்லுகிறது? பரீட்சை பாராதிருப்பாயாக. பிசாசு தூண்டுற இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை பரீட்சை பார்க்கிறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. நல்லா கவனிங்க, வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சில வேளையில நம்ம தவறு விழுந்தா ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதுக்காக நம்ம வேத வசனத்தை பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிசாசு சொல்லுகிற ஒரு காரியம், வேத வசனத்தை டெஸ்ட் பண்ணிப்பாரு, பரீட்சை பண்ணிப்பார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம், வேத வசனங்களை விசுவாசிங்கள். அல்லேலூயா. கேள்வியினால் விசுவாசம் வரும். அல்லேலூயா. வார்த்தையினால் விடுதலை வரும். எவன் ஒருவன் வார்த்தையை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆனா பிசாசு நிறைய வேளையில வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே பாருங்க, அவன் பல காரியங்களை செய்கிறான். ஒன்று, ஆண்டவருடைய நல்ல காரியம், ஆண்டவருடைய குட்னஸ் கேள்வி கேட்க வைக்கிறான். ஓ, ஆண்டவர் நல்லவரா இருந்தா உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவர் நல்லவரா இருந்தா ஏன் உனக்கு ஜெபம் பண்ண கேட்க மாட்டேங்குது? ஆண்டவர் நல்லவரா இருந்தா ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்? அப்படின்னு எல்லாம் நிறைய வேளையில நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒன்றை மறவாதிருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சில வேளையில வியாதி இருக்கலாம், சில வேளை போராட்டம் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் பதிலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு இணையான அன்பு வேற ஒண்ணுமே இல்லை. மனிதன் பாவம் செய்தான், சாபம் பூமியிலே வந்தது, முள் வந்தது. ஆண்டவர் படைச்சப்போ சகலவற்றையும் நன்றாக தான் படைத்தார். ஆனா மனுஷன் பாவம் செய்த போது வியாதி வந்தது, சாபம் வந்தது, இயற்கை சீற்றங்கள் வந்தது, இயற்கை அழிவுகள் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. மரணம் வந்தது. ஆனால் மரணத்தை ஜெயிக்கும்படி, நம்மை விடுவிக்கும்படி, நமக்கு ஜீவ விருட்சத்தை தரும்படி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் அவர் நல்லவர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு பொய் சொல்றதுடைய ஒரு மிக முக்கியமான பொய் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நல்ல குணத்தை, கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவன் கேள்வி எழுப்புகிறான். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எழுப்புகிற கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனியானால், நீங்க தேவனுடைய பிள்ளையானால், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருடைய வசனத்தை
அவன் சந்தேகப்பட வைக்கிறான். ஆண்டவருடைய வசனத்தை அவன் சந்தேகப்பட வைக்கிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை அவன் சந்தேகப்பட வைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய 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 சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, உடனே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் யாரும் அடிமைகளா இல்லையே. நீங்க அந்த வேத பகுதியின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அல்லேலூயா. பாவம் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். சிலரை நம்ம சாதாரணமா சொல்லுவோம், நல்லா குடிக்கிறவங்கள குடிக்கு அடிமையா இருக்கிறான், போதைக்கு அடிமையா இருக்கிறவங்கள போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க கஞ்சா பிடிக்கிறது, சில புகை பிடிக்கிறது, சில பாவ வல்லமைகள் அவங்களால விடுதலையாகவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆமே சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பாவமா இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது சத்தியம். ஒரு மனிதன் வேத வசனத்தை வாசிக்கிற போது, ஆண்டவரை குறித்து படிக்கிற போது, ஆண்டவரை குறித்து அறிகிற போது, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் பொய்யை சொல்லி 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 நம்மை அடிமையாக்குகிறான். ஆமென். அல்லேலூயா. சிலர்கிட்ட பிசாசு வந்து சொல்லுவான், ஏப்பா நீ இந்த போதை பொருளை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. கடைசியில பார்த்தா அவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக அவன் வெளியே வர மாட்டான். அல்லேலூயா. ஆனா சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமே மதுபானம், ஆமே அந்த திராட்சை ரசம், ஆமே பளபளப்பா இருக்கும் போது அதை பாராதே. அல்லேலூயா. வேத வசனம் பாவத்தை பாவமாக நமக்கு காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை? ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமே பளபளப்பா இருக்கிற போது அதை பாராதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க இந்த வேத பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது இந்த சத்தியம், ஆமே சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். வேத வசனங்களை கேட்க கேட்க, வேத வசனங்களை நம்ம கிரகிக்க கிரகிக்க ஆண்டவர் நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்களை கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம்,
யூடியூப்ல பார்க்கிறோம், நிறைய சீரியல் பார்க்கிறோம், எவ்வளோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனா வேதத்தை வாசிச்சு பாருங்க. வேதத்தை நீங்க விக்கல் சுர்த் என்கிற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவர் பைபிளை தவிர வேற எதையும் வாசிக்க மாட்டார். வீட்டுல ஒரு பத்திரிகை வந்து அதை கூட வாசிக்க மாட்டார். பைபிளே வாசிச்சுட்டு இருப்பார், பைபிளே வாசிச்சுட்டு இருப்பார். நடந்தது என்ன? அவரை கொண்டு ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. எந்த மனிதன் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறானோ, அவருடைய சத்தியத்தை வாசிச்சு வாசிச்சு அதை நம்புறானோ, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உலகம் சொல்லும் நீ ஒன்றுக்கு உருப்படாதவன் என்று சொல்லும். ஆனா வேத வசனம் சொல்லும் நீ ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. உலகம் சொல்லும் நீ ஒண்ணுக்கும் முன்னேறவே மாட்டேன்னு சொல்லும். ஆனா வேதம் சொல்லும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லும். அல்லேலூயா. உலகம் சொல்லும், டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த வியாதி நீ இப்படியே இருந்து மரிச்சு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆமா எந்த வியாதியையும் குணமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. நீங்க சில வேளையில பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், சில வேளையில நீங்க கடன் பிரச்சனைகளுக்கு அடிமையா இருக்கலாம், சில வேளையில வேறு ஏதாவது காரியங்களில் நீங்க அடிமைப்பட்டிருக்கலாம், வியாதி உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், சில அவமானங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிய அறிய, இந்த வார்த்தைகளை அறிய அறிய ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய வேளையில பிசாசு சொல்றான் உன் வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றான், உன் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுகிறான். சில மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லலாம் நீ இனிமே நல்லாவே இருக்க மாட்டே, உருப்பட மாட்டேன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் தேறினவனாய் கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகலும் பலமற்றவனுக்காகலும் உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியம் என்ன செய்யும்? நம்மை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஆமே. நிறைய வேளையில நம்ம பல பொய்களை நம்பிட்டு இருக்கிறோம், நிறைய அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திறமையை கொண்டு, நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய கை பிரயாசத்தை கொண்டு ஆமே எவ்வளவு தடவை தோற்று போயிருக்கலாம். ஆனா வேத வசனத்தை நம்புங்கள், ஆண்டவருடைய வல்லமையை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. வேதம் சொல்லுகிறது அது உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஆமே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இந்த சத்திய வசனம் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறப்ப நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க இந்த வசனம் தேவனை குறித்த வெளிப்பாடை தருகிறது. ஆண்டவர் உங்களை எதுக்காக படைத்தார்? நீங்க இப்படியே சாபத்தில் இருந்துட்டு போறதுக்காக ஆண்டவர் படைக்கல. இதுதான் என்னுடைய தலையெழுத்துன்னு சொல்றதுக்கு, இப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்கு ஆண்டவர் படைக்கல. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய்
அவன் பிறந்த போது துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனா அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா, தேவரே நீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும் என்று அவன் செபித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் வேண்டுதலை கேட்டு அவன் சகோதரர் எல்லாரிலும் அவனை பெரியவனாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தேடுகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை ஏற்ற வேளையில் அவர் நடத்துவார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். நிறைய பொய், நிறைய வேளையில சத்துரு சிலர்கிட்ட எல்லாம் பொய்களை சொல்லுவான். அவன் வந்து சொல்லுவான், ஏப்பா உன்னுடைய பிரச்சனை தீராது, நீ அப்படியே தூக்குல தூங்கி செத்துரு. தற்கொலையின் எண்ணத்தை கொண்டு வருவான், தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு வருவான். என்னுடைய வாழ்க்கையில என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு வருவான். அது ஒரு ஆவி. அல்லேலூயா. சிலருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தாத்தா தற்கொலை செய்திருப்பார், அவங்க அப்பா தற்கொலை செய்திருப்பார். அவங்களும் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இப்படியே செத்து போயிருவேன், செத்து போயிருவேன். அது பிசாசுனுடைய ஒரு தந்திரம். அல்லேலூயா. அது ஒரு ஆவி. ஆண்டவர் உங்களை அழிக்கிறதுக்கு வரல, ஜீவன் கொடுக்கிறதுக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழிக்கிறதுக்கு வரல. ஆனா பிசாசு ஆதி முதலே அவன் கொலை செய்கிறவனாயிருக்கிறான், கொலை பாதகனாயிருக்கிறான். உங்களை பாவம் செய்ய வைக்கிறான், உங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுத்து போடுகிறான், உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், உங்களை ஆத்துமாவை எழும்ப விடாதபடி, நீ உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற விடாதபடி மறுபடியும் 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 பாவத்திற்குள்ளாக தள்ளி உங்களை எழும்ப விடாம, ஆமே ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியை போல அவன் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க விரும்புகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி மோசே கிட்ட சொன்னார், என் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும். மோசே பார்வோனுக்கிட்ட போய் சொன்னா, என் ஜனங்கள் ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். சில வேளையில சில பாவங்கள் சொல்லலாம், நீங்களே நினைக்கலாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சத்தியம், இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார், குமாரன் விடுதலை ஆக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வசனத்தை வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன், பழைய ஏற்பாட்டில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அவர் ஒரு வேலைக்காரனாக இருந்து, ஒரு பணிவிடைக்காரனாக இருந்து, ஆண்டவர் சொன்ன சொல்ல சொல்ல கேட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. குமாரனே இறங்கி வந்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் சுதந்திரமாக என்னை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஜனம், மறுபடியும் பாவத்துல போகாதபடி கற்பனைகளை எழுதி ஆண்டவர் கரத்தில் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நிறைய வேளையில பிசாசு சொல்லலாம், எப்பா இந்த பாவத்திலிருந்து உன்னால விடுதலையே ஆக முடியாது,
இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலையே கிடையாது. நீ சாகுற வரை இப்படிதான் இருக்கணும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து உனக்கு விடுதலையே கிடையாது. நிறைய வேளையில பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். ஆனா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையான விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தர முடியும். அல்லேலூயா. மெய்யான விடுதலை உங்க வாழ்க்கையில யார் தான் தர முடியும் அப்படின்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிறைய வேளையில நீங்க அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. 34 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்மளை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. மெய்யான விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. எவ்வளவு பெரிய பழக்கமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவமா இருக்கலாம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அடிமைத்தனமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவால் விடுவிக்க முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் கடந்த நாட்கள்ல இங்க வந்தப்போ சாட்சியை சொன்னார். அவர் சொன்னார், அவரை சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தமாக பிடித்து ஜெயில போட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அன்றைக்கு மறுநாள் அந்த நாட்டினுடைய நேஷனல் டேயா இருந்தது. அந்த ராஜா அந்த நேஷனல் டேக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, யாராவது சிறை கைதியை விடுவிப்பதற்கு சீட்டு போடுவாங்க. சீட்டு போடுறப்போ அவருடைய பெயர் விழுந்தது. அல்லேலூயா. அவர் விடுவிக்கப்பட்டார். அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலையை நமக்கு தருவார். மெய்யான விடுதலைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. மெய்யான பூர்ணமான விடுதலையை ஆண்டவர் தருவார். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்மை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார். ஆமே. அவருடைய வல்லமை நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மெய்யாகவே விடுதலையாக்குவார். இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிற தேவஜனமே, நான் கடைசியா ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ, எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து, புத்தி வந்த நாளிலிருந்து எங்க வீட்டுல நாங்க நிம்மதியா இருந்ததே இல்லை. ஒரு பக்கம் எங்க அப்பா குடிச்சிட்டு சண்டை போடுவா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வியாதி. நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன், அப்புறம் தம்பி கொஞ்ச நாள் இருப்பான், அப்பா ஒரு பக்கம் இருப்பாரு. பிரச்சனை மேல பிரச்சனை, அல்லேலூயா, போராட்டம் மேல போராட்டம். என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்க போவாத கோயில் கிடையாது, பார்க்காத பூஜாரி கிடையாது, குறி கேட்கிறவங்கள பாக்குறது. யாராவது ஒருத்தங்க இங்க போனா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னா அங்க போறது. அல்லேலூயா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ முதல்ல தெய்வாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையா ஆஸ்பத்திரி வாசல்களை அதிகமாய் மிதிக்காதபடி ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய நன்மைகளை சாபமாக்கி போடுகிற, நம்முடைய குடும்பத்தின் சுகத்தை கெடுத்து போடுகிற, சமாதானத்தை கெடுத்து போட்டு நம்மை அடிமையாக்குகிற பிசாசுகளின் வல்லமைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறவர். இந்த இயேசு ஒருவரே மெய்யான விடுதலையை தர முடியும். என்ன பிரச்சனையா இருக்கலாம், இயேசு நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆமென். இயேசு என் பரிகாரி, இயேசு என் இரட்சகர், இயேசு என் நாயகர், அவரே என்னை விடுவிப்பவர். இயேசு என் பரிகாரி, இயேசு என் இரட்சகர், இயேசு என் நாயகர், அவரே என்னை விடுவிப்பவர். விடுதலையானே அவர் இரத்தத்தால், சுகமானே அவர் தழும்புகளா. விடுதலையானே அவர் இரத்தத்தால், சுகமானே அவர் தழும்புகளா. விசுவாசத்தோடு விடுதலையானே அவர் இரத்தத்தால், சுகமானே அவர் தழும்புகளா. இன்னைக்கும் யாராவது இந்த இடத்துல பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால், உங்க சரீரங்களில உங்க கரங்களை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க கரங்களை எடுத்து வச்சு ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொல்லுங்க. சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறைவதாக. விடுதலையானே அவர் இரத்தத்தால், சுகமானே விடுதலையானே அவர் இரத்தத்தால், சுகமானே அவர் தழும்புகளா. ஆமென். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்குவதாக. ஜெபம் பண்ணுங்க.
அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரீகாந்தரவரகரவா, ஓ சரவதரவ. எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஷகரப தீரப ரகடபா, ஓ ஷகரப தீரப ரகடபா. சிறுநீரக பகுதிகளிலே கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. சிறுநீரக பகுதிகளிலே கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விடுதலையோடு வாழ செய்வார். உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாபங்கள், வியாதிகள், பாவ வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்க சுதந்திரமா வாழுவீங்க, விடுதலையா வாழுவீங்க. கர்த்தர் உங்களை அப்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்கள் சுதந்திரமாய் விடுதலையாய் உம்மை ஆராதிக்கும்படி இந்த ராத்திரி வேளையிலும் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் உம்முடைய விடுதலையை அனுபவிப்பார்களாக. கர்த்தர் கிரியை செய்யுங்க, அற்புதமாய் நடத்துங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.